இல்ல இந்த மாதிரி வரிசையா பிரச்சனையா வருது, இது மாதிரி போராட்டமா வருது, இன்னைக்கு அதை என்ன பண்றது, இந்த காரியத்தை எப்படி சமாளிக்க போறேன் அப்படிலாம் ஒரு யோசனை வருது, அப்படி கலங்கிட்டு இருக்கீங்களா? ஒன்னும் பயப்படாதங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். என் மகனே, என் மகளே, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். இது எதை ஞாபகப்படுத்த தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் செங்கடல் கரையில பாளையம் இறங்கினாங்க. அப்ப பெரிய கடல் தண்ணீர் தானே, அப்ப அலை வந்து கொண்டே இருக்குது. இது எப்படி கடக்கிறது? 18 கிலோமீட்டர்ல ஆண்டவர் அதுக்கு நடுவில வழி திறந்து கூட இருந்து வழி நடத்தினார். அதே மாதிரி யோர்தான் நதி, அது பெரிய வெள்ளம், தண்ணி போய் கொண்டு இருக்கிறது. அந்த நதி அதை தாண்டது கஷ்டம். அதையும் ஆண்டவர் பிளந்து அதுக்கு நடுவா வழி நடத்தினார். எப்படி இந்த தண்ணீர்களை கடந்து வந்தாங்க? கர்த்தர் கூட இருந்தார். அவர் கூட இருந்தா கடலையும் கடக்கலாம், நீங்க ஆற்றையும் கடக்கலாம், வெள்ளத்தையும் கடக்கலாம். பயப்படாதங்க. கடல் போல பிரச்சனை அலையா வருதா? வெள்ளம் போல ஆத்துல தண்ணீர் வருவதை போல பிரச்சனை வருதா? ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் கூட இருப்பேன், நீ பயப்படாத.